எனக்கு படம் எனக்கு வந்துட்டு 10 நாள் ஷூட் பண்ணணும்னு நினைக்கிறேன். 10 நாளுமே வந்துட்டு ஃபுல்லா இப்போ ஒரு 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 ஷாட் எடுக்கிறாங்க, ஒரு சீன் எடுக்கிறாங்கன்னா அந்த சீன் ரெடியா வச்சிருந்தாங்க கையில வந்துட்டு லெஜிட் ஒரு படமா எடுத்து நான் வந்து என்ன இவ்வளவு பெரிய ஸ்கிரீன்ல பாக்குறேன் அண்ட் என்ன சுத்தி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட இருக்காங்கங்கும் போது நான் சொல்ல ஒரு சின்ன பையன் இத்தனோண்டு இவ்வளவு தான் இருந்தான். அவன் வந்துட்டு நடந்து போயிட்டு இருக்கும்போது சித்தார்த் அப்படின்னா வெல்கம் டு தி ஷோ சினி ஸ்பாட். உங்களில் நான் சதீஷ். வணக்கம் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். நைஸ். தாஜ், ஆக்சுவலா இந்த படம் ஆரம்பிக்கும் போது ஒரு ஹோப் ஒன்று வந்திருக்கும்ல, லைக் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ஹோப் எப்படி இருந்துச்சு? கென் கிட்ட பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல இருந்தே அந்த கிளாரிட்டியும் சரி அந்த கான்பிடன்ஸும் சரி எப்பவுமே ஸ்டார்டிங்ல இருந்தே இருந்தது. நாங்க நரேஷன் இருக்கும் போதே அவர் சொல்லும் போதே இட் சீம் லைக் ஹீ நியூ வாட் ஹி வாஸ் டூயிங். அவருக்கு என்ன செய்யணும்ங்கிறது அவருக்கு தெரியும், அவருக்கு என்ன வேணும்ங்கிறது தெரியும்ங்கிறது நல்லாவே தெரிஞ்சது. சோ அதனால நல்லா வரும்னு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். எப்படி ரிசீவ் பண்றாங்கிறது செகண்டரியா இருந்தாலும் நல்லா வரும்னு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். அந்த மாதிரியே வந்துச்சு. ஐ அம் வெரி ஹாப்பி. நைஸ். ஆக்சுவலா லைக் ட்ரெய்லரே ஒரு சரியான மொமெண்ட்டை கொடுத்தது, ஒரு சரியான ரெஸ்பான்ஸ் கொடுத்துச்சு. ஏன்னா என்னப்பா படம் ஒரு மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் என்டர்டைன்மெண்ட் பேக்கடா இருக்கா அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் உள்ள போனா அது வேற ஒரு விஷயத்த கொடுத்துச்சு. ஸோ ஓவராலா அந்த படம் ஷூட் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு டேக்அவே இருக்கும். அந்த டேக்அவே என்ன? எனக்கு வந்துட்டு 10 நாள் ஷூட் பண்ணணும்னு நினைக்கிறேன். 10 நாளுமே வந்துட்டு ஃபுல்லா நான் கோவமா இருக்கிற மாதிரி தான் ஷார்ட்ஸ். எல்லா ஷார்ட்லயும் கென்ன முறைச்சிட்டோ இல்ல கென்னு கிட்ட இப்படி புடிச்சிட்டோ அப்படிதான். ஒரு கடத்துல எல்லாம் ஒரு 3 நாள் வந்துட்டு இப்படி வெறும் ஃபைட் சீன் தான் இருந்தது. சோ அவரை நான் இப்படி புடிச்சு எனக்கும் இங்க நெஞ்சில வலி, அவருக்கு நெஞ்சில வலி. சோ அப்படி இருந்தது. அண்ட் அது இப்படி போயிட்டு இருந்த படம் கடைசியில அந்த கிளைமேக்ஸ்ல ஒரு சிரிக்கிறதா. நான் படத்துல சிரிக்கிற ஒரே டைம் அங்க மட்டும் தான் சிரிப்பேன். நான் வரைக்கும் சிரிச்சதே இல்லை படத்துல. சோ அப்படிதான் வந்துட்டு சீக்வன்ஸ் செட் பண்ணாங்க. அண்ட் எமோஷனல் சீன்ஸ் பார்க்கும்போது பார்த்தோம்னா எனக்கு வந்துட்டு நான் காமெடி சீன்ஸ்ல எதுலயுமே இல்ல. சோ நான் பார்த்த படம் எமோஷனல் படம். ஏன்னா ஃபர்ஸ்ட் சீனு தேவதர்ஷினி மேமோட ஸ்கிரீன் ஷேர் பண்ற சான்சஸ் கிடைச்சது. அண்ட் அவங்க அந்த அளவுக்கு நடிச்சாங்க. லைக் ஒரு 20 தடவை போனாலும் 20 டைமே அந்த பெர்ஃபார்மன்ஸ் மாறவே இல்லை. அப்படியேதான் எப்படி கொடுக்குறாங்களோ அப்படியேதான் கொடுக்குறாங்க. நளினி மேமே சரி அப்படியேதான் இருக்காங்க. சோ அப்ப தெரிஞ்சது அவங்களுக்கும் நமக்கும் இருக்கிற அந்த டேலண்ட் கேப், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கேப் இருக்குல்ல, அது நல்லாவே தெரிஞ்சது. சோ அப்பல இருந்தே கொஞ்சம் சீரியஸா ஓகே இது செல் ஆயிடுங்கிற மாதிரி இதுலதான் இருந்தோம். நைஸ். நிறைய இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட் இருக்கும்போது ஓகே நம்ம டேக் எடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்சியஸான ஒரு மொமெண்ட் இருக்கும். அது மாதிரி அதிக டேக் போன சீன் அப்படின்னா அந்த மாதிரி இல்ல. ஏன்னா பிகாஸ் கிளாரிட்டி டைரக்ஷன் டீம் கிட்ட இருந்ததுங்கிறதுனால. ஏன்னா வந்துட்டு இப்போ ஒரு ஷாட் எடுக்கிறாங்க, ஒரு சீன் எடுக்கிறாங்கன்னா அந்த சீன் ரெடியா வச்சிருந்தாங்க கையில வந்துட்டு லெஜிட் ஒரு படமா எடுத்து வச்சிருந்தாங்க. ஃபுல்லாவே வந்துட்டு பைலட்டாவே இருக்கா, இப்படிதான் இருக்கணுமான்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ பார்த்து பண்ணும்போது அது இல்லாம உங்களுக்கு டவுட் இருந்தாலுமே கென் அடிச்சு காட்டிடுவாரு. சோ மேக்ஸிமம் உங்களுக்கு 3-4 டேக்ஸ் கூட போகாது. அண்ட் அது இல்லாம அந்த இருந்த சீனியர் ஆர்டிஸ்ட் ரொம்ப சப்போர்ட்டிவா, ரொம்ப இப்போ நமக்கு தெரியலன்னா கத்து கொடுக்கறதுக்கு ரெடியான ஸ்பேஸ் கொடுக்கறதுக்காக தான் இருந்தாங்க. அந்த மாதிரி தான் ஒரு கம்ஃபர்ட் ஜோன் ரொம்ப நல்லாவே இருந்தது. சூப்பர். ஓகே, தாஜ் ஒரு இன்ஃப்ளூயன்சரா லைக் நிறைய இடத்துக்கு போயாச்சு, வந்தாச்சு, ஒரு ஃபாலோவர்ஸ் கெயின் எல்லாமே ஓகே. பட் அந்த பிக் ஸ்கிரீன்ல பாக்குறது இருக்குல்ல, ஓகே இவ்வளவு நாள் வெயிட் பண்ணோம், நிறைய படங்களை பார்த்திருப்போம், ஃபர்ஸ்ட் ஷோக்கு அடிச்சிருப்போம், பட் நம்ம படத்தை பாக்குறோம். அந்த மூமெண்ட் எப்படி இருந்துச்சு? அது சத்தியமா எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியல. ஏன்னா நம்ம ஒரு 16:9 பார்த்து பழகிடுச்சா நம்மள. நான் வந்து என்ன இவ்வளவு பெரிய ஸ்கிரீன்ல பாக்குறேன் அண்ட் என்ன சுத்தி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட இருக்காங்கங்கும் போது அவங்களுமே அவ்வளவு சப்போர்ட்டிவா இருந்தாங்க. அண்ட் என் ஃபேமிலியோட போனேன், அவங்களுமே ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாங்க. எங்க அம்மா வந்துட்டு பார்த்துட்டு முடிச்சக்கப்புறம் அவங்க கண் கலக்குறாங்க. 5 நிமிஷம் தான் வந்தேன், ஆனாலும் பையன் வந்துட்டானேங்கிறது அந்த கண் கலங்கி கட்டி பிடிச்சு டேய் சூப்பரா நல்லா பண்ணியிருந்தாரான்னு சொல்லும் போது எனக்கே அது எப்படி எனக்கு எக்ஸ்பிளைன் பண்றது தெரியல. அந்த அளவுக்கு பவர் இருக்கு சினிமாக்குங்கிறது எனக்கு தெரிய வந்தது அதுலதான். அது வரைக்குமே நம்ம வந்து என்னடா வீடியோ எடுக்கிறோம், போன்ல எடுக்கிறோம், அதை மேல காட்டுறாங்க அப்படின்னு தானே நினைப்போம். ஆனா அந்த தியேட்டர்ல அவ்வளவு பெரிய இதுல பார்க்கும்போது இதுக்காக தான் இவ்வளவு பேர் கஷ்டப்படுறாங்க அப்படிங்கும் போது நமக்கு எவ்வளவு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு கோயிங் ஃபார்வர்ட் அண்ட் எவ்வளவு சென்சிபிளா எவ்வளவு இதா இருக்கணும்ங்கிறத நம்ம பார்க்கணும், எவ்வளவு கேர்ஃபுல்லா இருந்துக்கணும்ங்கிறது எனக்கு தெரிய வந்தது. நைஸ். அதுக்கப்புறம் லைக் இந்த ஷூட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கிடைச்சதுக்கு அப்புறம், லைக் படங்களை பார்த்ததுக்கு அப்புறம் இந்தந்த விஷயங்கள்லாம் நான் வந்து இன்னும் கத்துக்கணும், லைக் இன்னும் சில விஷயங்கள்லாம் நான் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அது என்னவா இருந்துச்சு தாஜ் கிட்ட?
எனக்கு வந்துட்டு ஆமா இப்பதான் ஆரம்பிக்கிறேன்ல. நான் வந்துட்டு எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எதுவும் இல்லை. இப்பதான் 2-3 வருஷம் 4 வருஷமா கண்டென்ட் போட்டுட்டு இருக்கேன். அண்ட் ஆக்டிங்கா பார்க்க போனோம்னா எல்லாருமே எனக்கு சீனியர் தான். சோ ஆப்வியஸ்லி அதுல நான் கத்துக்கிறதுக்கு நிறையவே இருக்கு. இன்னுமே நிறைய கத்துக்கணும்னு ஆசைப்படுறேன். அண்ட் அந்த போன 15 நாளுமே அவ்வளவு நிறைய விஷயங்கள் எனக்கு தெரிய வந்தது. இப்போ நம்ம ஒரு ஃப்ரேம் பாக்குறோம்னா இவ்வளவுதான் ஃப்ரேம்னு நம்ம பாக்குறோம். பின்னாடி எவ்வளவு பேர் வேலை பாக்குறாங்க, எவ்வளவு பெரிய டீம் இருக்கு. ஒவ்வொரு நாளும் செட்ல வந்துட்டு 50 பேர் இருக்காங்கன்னா அந்த 50 பேர் எவ்வளவு ஹார்மோனியஸா ஒர்க் பண்ணணும், ஒரு ஷாட் ஒழுங்கான டைம்க்கு எடுக்கணும்ங்கிறத பார்த்தது எனக்கு ரொம்ப அது அது சத்தியமா ஃபர்ஸ்ட் நாள் ஷூட் பண்ணது எனக்கு செம கூஸ் பம்ப்ஸா இருந்தது. ஓகே இதுதான் சினிமா, இதான்டா சினிமா அப்படின்வாங்கல்ல, அது வந்துட்டு கண்ணுல பார்த்தது எனக்கு ரொம்ப ஹாப்பியா கிரேட்ஃபுல்லா ஃபீல் பண்ணேன். சூப்பர். எப்படி இந்த கால் வந்துச்சு? ஆக்சுவலா தாஜ்க்கு கால் வந்துட்டு கென்னன் கேங்ல ஒரு 2-3 பேர் சஜஸ்ட் பண்ணாங்க போல. கென் வந்துட்டு இவன் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு. அண்ட் அவரு கூப்பிட்டு ஆபீஸ்க்கு போகும்போது நரேட் பண்ணும்போது கென் வந்துட்டு ஓப்பனா சொல்லிட்டாரு, இங்க பாரு உன் சீன் வந்துட்டு உன்னோட மத்தவங்களுக்கு எல்லாம் காமெடி கேரக்டர், உனக்கு வந்துட்டு காமெடி எல்லாம் இல்ல, உன்னை பார்த்தாலே டென்ஷன் ஆகும், உன்னை பார்த்தாலே வெறுக்கணும்னு தோணும், ஆனா நீ வெறுக்க வச்சுட்டனா நீ ஜெயிச்சிட்டடா அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. அந்த அப்ரோச் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா யூஸ்வலா வந்துட்டு ஓப்பனா சொல்ல மாட்டாங்க இந்த மாதிரி ஏதாவது ரோல் இருக்குன்னா, வா தம்பி பாத்துக்கலாம், செட்ல வா பாத்துக்கலாங்கிற மாதிரி தான் இருப்பாங்க. எல்லாம் வந்துட்டு தம்பி ஒழுங்கான ரோல் தான்ப்பா ஆனா இப்படிப்பா அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டாங்கல்ல. ஆனா கென் வந்துட்டு அந்த அந்த ரெஸ்பெக்டோட இங்க பாரு இப்படிதான் இருக்க போகுது இப்படிங்கிற மாதிரி நேர்படியா சொன்னும் போது எனக்கு அது பண்றதுக்கான இன்ட்ரெஸ்டும் இன்னும் அதிகமா இருந்தது. அண்ட் அவர் சொன்னாரு, நீ யூஸ்வலா பாக்குற மாதிரி காமெடியா உன்னை பாத்திருப்பாங்க, உன்னை ஒரு ரொம்ப ஒரு சாஃப்டான சாதுவான பையனா தான் பாத்திருப்பாங்க, நீ ஒரு கொஞ்சம் சீரியஸா கொஞ்சம் ஆரகண்டா அந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரோல்னு சொன்னாங்க. அது எனக்கு ரொம்ப புதுசா. நான் வந்துட்டு அவங்களே வந்து என்ன இடிச்சாலும் நான் தான் சாரி கேட்கற மாதிரி ஆள் நானு. என்ன கூப்பிட்டு ஒரு மாதிரி இன்ட்ரோவர்ட்டான பையன், நான் நேர்ல எல்லாம் வந்துட்டு இப்படியே சாரி ப்ரோ அப்படிங்கிற மாதிரி இருப்பேன். அந்த மாதிரி பையனை கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு ரோல் கொடுக்கணும்னு நான் நினைச்சதே வந்துட்டு எனக்கு எப்படி கென் நினைச்சாரு எனக்கு தெரியல. பட் ஹோப்ஃபுல்லி என்னால முடிஞ்ச அளவுக்கு ஜஸ்டிபிகேஷன் கொடுத்தேன்னு சொல்லிட்டு நம்புறேன். சூப்பர். நீங்க சொன்னீங்களா பார்த்தாலே இரிட்டேட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, அது தியேட்டர் ரெஸ்பான்ஸ்க்கு அப்புறம் ஒரு விஷயம் கிரியேட் ஆயிருக்கும்ல, அது ஆனிச்சா? நீங்க பாத்தீங்களா? பார்த்தேன். நான் சொல்ல ஒரு சின்ன பையன் இவ்வளவு தான் இருந்தான். அவன் வந்துட்டு நடந்து போயிட்டு இருக்கும்போது சித்தார்த் அப்படின்னா பிரவீன் அடிச்சிங்களா நீங்க? ஒர்க் அவுட் ஆயிடுச்சு இல்லடா நான் சித்தார்த் இல்லடா கேமராடா அப்படின்னு சொல்லி அந்த பேக்கெட் பேசிட்டு இருந்தேன். சோ அதுல தெரிஞ்சது படம் ரிலீஸே இது 2வது நாளும் ஏதோ நடந்தது. அவ்வளோ டெப்த் இருக்குங்கிறது தெரிஞ்சது. சினிமால இவ்வளவு டெப்த் இருக்கு. ஒரு 5 நிமிஷம் கேரக்டருக்கே இவ்வளவு ரெகக்னிஷன் கிடைக்குதுன்னா அப்போ இன்னும் பெரிய ரோல்ஸ் கிடைச்சா எந்த அளவுக்கு நம்ம ரெஸ்பான்சிபிளா இருக்கணும்ங்கிறது தெரிஞ்சது. சூப்பர். தாஜ் யாரு? அத பத்தி எனக்கு சொல்லுங்க. தாஜ் வந்துட்டு யாருன்னா அது ரொம்ப டீப்பான கேள்வி. தாஜ் அவன் ட்ரீம்ஸ ஃபுல்ஃபில் பண்ணணும்னு சென்னைக்கு வந்த ஒரு சேலத்து பையன், அவ்வளவுதான். அவ்வளவுதான். லைக் என்ன படிச்சீங்க? படிச்சதுக்கான வேலை அது மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணல? முஸ்காம் தான் படிச்சேன். எனக்கு ஒரு 6th ஸ்டாண்டர்ட்ல இருந்தே எனக்கு வேற எதுவும் தெரியல. வேற எதுவும் தெரியலங்க. எனக்கு எதுவும் வரலவும். அண்ட் இது மட்டும் தான் தெரியும். அண்ட் அதனால இதுலதான் வரணும்னு சொல்லிட்டு 6th ஸ்டாண்டர்ட்ல இருந்தே எங்க அப்பா கிட்ட எல்லாம் பேசி, அப்பா வந்துட்டு அப்பாவும் வீட்டுல ரொம்ப சப்போர்ட். வேணா அப்பாவும் மீடியா ஃபீல்ட்ல இருந்தார் அப்போ. அதனால அப்பா வந்துட்டு லோக்கல் சேனல்ஸ் தெரியுமா? சோ லோக்கல் சேனல்ல விஜேவா இருந்தாரு. சோ சின்ன வயசுல வந்துட்டு எங்க அப்பா விலையன்னு சொல்லிட்டு ஒரு ஷோ பண்ணுவாரு. அந்த ஷோ வந்துட்டு எப்படின்னா ஒரு சேலை கட்டுவாங்க, அந்த சேலையோட ரேட் என்னன்னு சொல்லிட்டு சொல்லணும் கால் பண்ணி. அது நல்லா பாப்புலரா இருந்துச்சு அந்த டைம்ல. ஆமா சேலம்ல பாப்புலர், சேலம்ல மட்டும் தானே வரும் அந்த சேனல். சோ சேலம்ல பாப்புலரா இருந்துச்சு. கால் பண்ணுவோம், நாங்க ஃபேமிலியா சேர்ந்து கால் பண்ணுவோம். கால் போவாது. எனக்கு அப்ப சின்ன பையனா என்ன எங்க அப்பா கால் பண்ணா கால் போக மாட்டேங்க, அப்பா என் கால் எடுக்க மாட்டேங்கிற ஒரு இதுலயே இருந்தாரு. அண்ட் அந்த இடத்துல கால் பண்ணுவேன். கால் பண்ணி எங்க அப்பா கண்டுபிடிச்சிருவாரு. உடனே வந்து ஒரு சீரியல் பிறகு நீனும் பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கால் பிரேக்ல கால் அடிச்சு என்னடா கால் பண்ணீங்களா அப்படின்னாரு. சோ அந்த சின்ன வயசுல எங்க அப்பாவோட வந்து போட்டோ எல்லாம் எடுப்பாங்க. எனக்கு எங்க அப்பா எங்க டாடி கூட நீங்க ஏன் போட்டோ எடுக்கிறீங்க அப்படிங்கிற அந்த கியூரியாசிட்டி இருக்கும்ல. சோ அப்போல இருந்தே அந்த நம்ம அப்பா இது பண்றாரு, நம்மளும் இது பண்ணணும்ங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது. அண்ட் அப்பாவுமே அதனால சப்போர்ட்டிவா இருந்தாரு. அவருக்கு இந்த ஃபீல்டு தெரியும். அம்மா மட்டும் தான் வந்துட்டு லைட்டா பார்த்தேன் எவ்வளவு இன்ஸ்டேபிளான இண்டஸ்ட்ரின்னு தெரியும் உனக்கு, நீயும் போணுமாடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. இல்லம்மா எனக்கு வேற எதுவும் தெரியல, வேற எதுவும் வரல, எனக்கு இதுதான் வருது, நான் இது பண்ணணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே எல்லாருமே ரொம்ப சூப்பர். எத்தனை ஆடிஷன் போயிருப்பீங்க?
இப்பெல்லாம் வந்துட்டு லைவ் ஆடிஷன்ஸ் நடக்கிறது இல்ல ப்ரோ. அவ்வளோ எல்லாமே வந்து டெஸ்ட் ஆடிஷன்ஸ் தான். எப்படி டெஸ்ட் ஆடிஷன்னா டெஸ்ட் அனுப்ப சொல்லுவாங்க. நீங்க வந்துட்டு ஒரு பிளாங்க் ஸ்கிரீன்ல ஒரு ஸ்கிரிப்ட் பேப்பர் கொடுத்துருவாங்க. அதை வந்து நம்ம நடிச்சு அவங்களுக்கு அனுப்பணும். எல்லாம் நம்ம ப்ரொஃபைல்லாம் அனுப்பணும். அந்த மாதிரி தான் கொடுக்கணும். அது ஒரு கொடுத்துருப்பேன் ப்ரோ. ஒரு 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 60-70 கொடுத்துருப்பேன். ஒண்ணுதான் வந்திருக்கு தெரியுதுல. அப்ப தெரியுதா எவ்வளவு காம்படிஷன் இருக்குன்னு சொல்லிட்டு. சோ இந்த ஃபீல்டுக்கு வரீங்கன்னா யோசிச்சுட்டு வாங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். ஆமா, அதனால நிறைய அதெல்லாம் பார்த்துதான். நைஸ். இப்ப அப்படியே கொஞ்சம் இன்ஃப்ளூயன்சர் வருவோம். ஒரு இன்ஃப்ளூயன்சரா இருக்கிறது எந்த அளவுக்கு ஜாலியா இருக்கு, எந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டமாவும் இருக்கு? இது ப்ரோ இன்ஃப்ளூயன்சிங். இந்த இன்ஃப்ளூயன்சிங்னு சொல்றது கொஞ்சம் கண்டென்ட் கிரியேட்டர்னு சொல்லலாம். ஏன்னா வந்துட்டு கண்டென்ட் கிரியேட்டரா இருக்கிறது உங்களுக்கு இது சந்தோஷமா இல்லைன்னா இது பண்றது ரொம்ப கஷ்டம் ப்ரோ. உங்களுக்கு 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 நீங்க உங்களோட வீடியோ உங்களாலே பார்க்க முடியலன்னா நீங்க எதுக்குடா வீடியோ எடுக்கிறீங்கிற மாதிரி இருக்கும். சோ என்ஜாய் பண்ணலன்னா பண்ணவே முடியாது இது. அண்ட் எனக்கு இந்த ஸ்பேஸ் இந்த கிரியேட்டரா இருந்து என்னால என் ஃபேமிலியும் பாத்துக்க முடியுது, என்னையும் பாத்துக்க முடியுதுங்கிறது எனக்கு ரொம்ப கிரேட்ஃபுல்லான விஷயமா பாக்குறேன். அதுக்கு முழுக்க காரணம் என் ஃபாலோவர்ஸ் தான். அண்ட் அவங்க இந்த அளவுக்கு எனக்கு இந்த ஸ்பேஸ் கொடுத்திருக்காங்க, என்னால இதை ஃபுல் டைமா பண்ண முடியுதுங்கிறதே ரொம்ப தேங்க்யூ தான் சொல்ல வரேன். அண்ட் என்னதான் இருந்தாலும் அப்படியே இருந்தாலுமே வந்து கூட இது ரொம்ப அன்ஸ்டேபிளான ஒரு ஃபீல்டு தான். நான் வந்துட்டு சஜஸ்ட் பண்ண மாட்டேன் நான் ஒரு கிரியேட்டர் ஆகணும்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணி கிரியேட்டர் தான் என்னோட ஃபுல் டைம் கோல்னு சொல்லிட்டு இருக்காதீங்க. ஏன்னா இப்போ இருக்கிற மார்க்கெட் வந்து ரொம்ப கிளட்டர்டா, நிறைய பேர் இருக்காங்க, காம்படிஷன் அதிகமா இருக்கு. அண்ட் நீங்க இதை ஃபுல் டைம் ஜாபா பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா டவுட் தான். ஏன்னா வந்துட்டு இப்போ ஒரு மாசம் வருது, அடுத்த மாசம் இது வராது அப்படின்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. பிராண்ட்ஸோட ப்ரொமோஷன்ஸ் தான் உங்களுக்கு ஃபுல் டைம். நாட் யூடியூபர்னா அது கம்ப்ளீட்லி வேற AdSense அப்படின்னு வரும். இதுல அந்த மாதிரி இல்ல. சோ இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸ் வந்துட்டு இது ஒரு ஃபீல், இது ஒரு கரியர் ஆப்ஷனா பார்க்காம இது ஒரு இது ஒரு இது ஒரு ஹாபியா கூட சொல்ல மாட்டேன். ஹாபியா கூட தப்புதான். இது வந்துட்டு இது பண்ணலாம். ஆனா இது பண்றீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேக் எண்டும் ஒரு சப்போர்ட்டுக்கு ஒரு ஏதாவது வச்சுக்கோங்க. அப்படி வச்சுக்கிட்டீங்கன்னா இட் வில் பி பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினைக்கிறேன். ஓகே. சோ இன்ஃப்ளூயன்சரா லைக் கண்டென்ட் கிரியேட்டரா இருக்கும்போது சம் கிரிட்டிசிசம் வரும். அது மாதிரி நீங்க லைஃப்ல ஃபேஸ் பண்ண ஒரு என்னடா இது, எதுக்குடா இந்த கிரிட்டிசிசம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மொமெண்ட்? இல்ல, நான் என்னன்னா இந்த ஃபீல்ட் சூஸ் பண்ணாலே தெரிஞ்சுதான் வரும்ல. நம்ம பிடிச்சிருக்குன்னா பிடிக்காம இருக்கிறதுக்கு ஆளுங்க இருக்கதான் போறாங்க. லைக் பர்சனலா எடுத்து சில பேர்லாம், ஏன்னா நான் நிறைய இது பார்க்கும்போது எதுக்கு இவங்களை திட்டுறாங்கன்னு தெரியாது. ஆனா பாத்தீங்கன்னா இவங்களை திட்டுறதா இருக்கட்டும், இந்த பர்சனலா சில விஷயங்கள் இருக்கும். லைக் அதை எப்படி ஹேண்டில் பண்றீங்க? அதான் ப்ரோ, இப்போ எதுவா இருந்தாலும் சொல்ற விதத்துலதான் இருக்கு. இப்போ நீங்க என்கிட்ட வந்துட்டு என்ன ரெஸ்பெக்ட் பண்ணி சொல்றீங்கன்னா நான் கேட்கறதுக்கு நான் ரெடியா இருப்பேன். நான் வந்துட்டு என்ன பிடிக்காதவங்க என்கிட்ட ஜென்யூனா வந்து பேசும்போது நான் பேசியிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம்லாம் வந்து பேசியிருக்கேன். பிகாஸ் எனக்கு தெரியணும்ல என்ன மேட்டருக்கு பேசலாம். ஏதோ ஒரு வீடியோ போட்டது அது ஒழுங்கா ரிசீவ் ஆகல. அப்போ வந்துட்டு ஒருத்தர் வந்துட்டு ப்ரோ நான் யூசுவலா உங்க வீடியோ பார்க்க மாட்டேன், எனக்கு இது தப்பா பட்டது ப்ரோ அப்படின்னு சொன்னாரு. எனக்கு அது ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்தது. அப்புறம் ஏன்னா அவர் நேச்சுரலா சொல்றாரு அவருக்கு தப்பா பட்டது ப்ரோ சொல்றாரு. என்ன ப்ரோ தப்பா பட்டது அப்படின்னு கேட்கும்போது எனக்கு இதெல்லாம் தப்பா பட்டது ப்ரோ அப்படின்னா, ஓ அப்படியா ப்ரோ, நான் இது இப்படிதான் ப்ரோ எக்ஸ்பெக்ட் பண்ணி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் அவர்கிட்ட. அப்படியா ப்ரோ, ஆனா அப்படி கன்வே ஆகல ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னாரு. சோ எனக்கு வந்து ஓகே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு இது இருக்குல்ல, இப்படி பர்செப்ஷன் ஒன்று இருக்கு. இப்போ நான் ஒன்னு கிரியேட் பண்றேன், இப்படிதான் போகணும்னு சொல்லிட்டு கிரியேட் பண்றேன், ஆனா அது இப்படி போக மாட்டேங்குது அப்படிங்கிறது எனக்கு அப்பதான் தெரிய வந்தது. நம்ம ஜஸ்ட் பிகாஸ் நம்ம ஒரு வீடியோ பண்றோம், ஒரு 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 இதை சொல்லணும்னு பண்றோம்ங்கிறதுக்காக அதை ஆடியன்ஸ் அப்படி பர்சீவ் பண்ணுவாங்கிறதுக்கான உரிமை லைக் இது சொல்ல முடியாது நம்மளால. கன்ஃபார்மா நம்மளால சொல்ல முடியாது. சோ அது நாங்க தான் கத்துக்கிட்டேன். அந்த மாதிரி வர கிரிட்டிசிசம் எல்லாம் கேட்கறதுக்கு எனக்கு ஆல்வேஸ் டவுன். ஏன்னா அப்படி கேட்டாதான் வளர முடியும், அப்படி கேட்டதை கத்துக்கவும் முடியும். அப்படி கேட்டுதான் நான் கத்துக்கிட்டேன். இவ்வளவு நாளா வந்துட்டு என்னால வருஷம் என்னால இன்னுமே என்னால இந்த ஃபீல்ட்ல என்னால இருக்க முடியுதுன்னா ஏன்னா என்னால வந்துட்டு நான் கேட்டு கத்துட்டு தான் இருக்கேன். ஆனா அதே நேரத்துல கண்மூடித்தனமா ஒரு இதே இல்லாம ஸ்ட்ரெயிட்டாவே என்ன திட்டதான் வரீங்கன்னா நான் ஏன் கேட்கணும்? இல்ல, இப்போ நீ என்கிட்ட என்ன ஏன் பிடிக்கலன்னு சொல்ல ட்ரை பண்றேன்னு நான் கேட்பேன். நீ என்ன வந்து திட்டுறன்னா நான் எதுக்கு நான் கேட்கணும்? நான் ஏன் கேட்க போறேன் அப்படிங்கிறது தான் இருக்கு. சோ ஆப்வியஸ்லி கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசமா இருக்கும்போது அக்செப்ட் பண்ற விதத்துல இருக்கும் பட்சத்துல அக்செப்ட், எதை கேட்கணுமோ அதை கேட்கணும் அப்படிங்கறது. ஏன்னா ஐ திங்க் டக்குன்னு இப்ப நீங்க பேசிட்டே இருக்கும்போது எனக்கு ஒரு ஸ்ட்ரைக் ஆனிச்சு. ஏன்னா ஒரு வீடியோ லைக் நீங்க பாட்டு பாடி இருப்பீங்க, அதுக்கு நிறைய பேர் கிரிட்டிசம் பண்ணாங்க. அதை எப்படி நீங்க கிரிட்டிசம்ங்க தாண்டி அது நிறைய ட்ரோல் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். ஐ மீன் அதுதான் ப்ரோ, நான் அந்த விஷயத்தை பத்தி
இன்னும் பேச பேச அது இன்னும் எப்படின்னா நான் ஆல்ரெடி ஒரு பாட்காஸ்ட்ல அதை பத்தி பேசிட்டேன். அண்ட் அதை பேசும்போதுமே என்னன்னா நான் 5 நிமிஷம் பேசினேன், அதை பத்தி உட்காந்து இன்டெப்தா பேசினேன். அந்த 5 நிமிஷத்தை கட் பண்ணி அதை அவுட் ஆஃப் கண்டெக்ஸ்டா மாத்தி வேற மாதிரி நான் சொன்னதை வேற ஏதோ மாதிரி இது பண்ணி அது கண்டென்ட்டே வேற மாதிரி போயிடுதுங்கிற போது அவங்க இப்படிலாம் பண்ணி ஒரு நரேட்டிவ் பில்ட் பண்ண ட்ரை பண்றாங்கன்னு போது என்னால அதுக்கான ஜஸ்டிபிகேஷன் கொடுக்கறதுக்கான இது போயிடுச்சு. நான் இதுக்கு மேல எதுக்கு நான் என்னதான் சொன்னாலுமே அதை தப்பா தான் எடுத்துக்க போறீங்கிற போது நான் என்ன சொல்லணும் முடியும். எனக்கு தெரிஞ்சு அந்த வீடியோலயுமே பெருசா எதுவுமே நீங்க பண்ணல. எனக்கு தெரியல ப்ரோ. அதான் அது ட்ரோல் பண்றதுக்கான வீடியோவான்னு கேட்டா அது நான் 2-3 தடவை யோசிப்பேன், எதுக்கு என்ன ரீசன் அப்படி இல்ல எனக்கு தெரியல. அதான் சொல்றேன்ல, நான் honestly clueless. ஏன்னா நீங்க ஏன் வெறுக்கிறீங்கன்னு என்கிட்ட சொன்னாதான் எனக்கு தெரியும். சும்மா வெறுக்கிறேன் எனக்கு பிடிக்கலன்னா எனக்கு தெரியலையே என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு ப்ரோ. அது எதுவும் பண்ண முடியாது. அதான் எண்ட் ஆஃப் தி டே இந்த இதுக்கு வரும்போது இப்போ நம்ம கிரியேஷனா பாக்குறோம். இப்போ நம்மள பப்ளிக்கா நம்ம போடும் போது பப்ளிக் ஃபோரம்ல போடும் போது ஆப்வியஸ்லி ஒரு பஞ்ச் ஆஃப் பீப்புள் நமக்கு பிடிக்கலன்னு இருக்கதான் போறாங்க. ஓகேவா? அதை நம்ம என்ன பண்ணாலும் இருக்கதான் போறாங்க. நம்ம அதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம கிரியேட் பண்றது நிப்பாட்டோம்னா நம்மள பிடிக்கும்னு சொல்லிட்டு இவ்வளவு பேர் இருக்காங்களா, அவங்களுக்கு அவமரியாதை பண்ற மாதிரி ஆயிடுதுல. சோ அதுதான் நான் பாக்குறேன். சூப்பர் பிரதர். அடுத்தடுத்து இந்த ரோல்ஸ் எல்லாம் நான் பண்ணலாம், எனக்கு இந்த ரோல்ஸ் எல்லாம் பண்ணணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னா என்ன ரோல்ஸ்? எனக்கு 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 எந்த ரோல் எல்லா ரோலுமே பண்ணும். ஏன்னா இதுவே ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்தது எனக்கு. அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்துட்டு கொஞ்சம் நல்லவனா கொஞ்சம் பண்ணணும்னு கொஞ்சம் ஆசையா இருக்கு. ஏன்னா வந்துட்டு ப்ரோ இருந்தாலும் ப்ரோ நீங்க அடி வாங்கினது கஷ்டமா இருந்துச்சு ப்ரோ நிறைய பேர் சொன்னாங்க. அவங்களுக்காக வச்சு ஒரு நல்ல பையன் ரோல் பண்ணணும்னு ஆசையா இருக்கு. அந்த விஷயத்தை எதிர்பார்க்கலாம். ஆமா இது பட் அதே நேரத்துல எனக்கு வில்லனஸா ரோல் ஆகுமே எதா இருந்தாலுமே ஐ எம் ஓபன் டு எக்ஸ்பெரிமெண்ட். சூப்பர் பிரதர். இதுதான் ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாம ஓபனா இருக்கீங்க. எது வருதோ நல்ல கேரக்டரா இருக்கும் பட்சத்தில் ரிசீவ் பண்றதுக்கு ரெடியா இருக்கீங்க. சூப்பர் பிரதர். அகைன் யூத் படம் ரொம்பவே நல்லா போயிட்டு இருக்கு. லைக் அதுல இருக்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது இங்க மிகப்பெரிய சந்தோஷம். ஏன்னா ஒரு பெரிய ஸ்பேஸ் இருக்கு, அந்த ஸ்பேஸுக்கான ஆட்களை நிறைய பேர் தேடிட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது இதுல ஒரு பெரிய கேங் வந்து அந்த ஸ்பேஸை நிரப்புறாங்க அப்படிங்கும்போது சினிமா ஆடியன்ஸா சினிமா லவர்ஸா பார்க்கும்போது ஃபைன்பா அடுத்த ஜென்ரேஷனுக்கு இங்க வந்து ஃபில் பண்றதுக்கு ஆட்கள் வந்துட்டாங்க அப்படிங்க தெரிய ஆரம்பிச்சிருக்கு. ரொம்ப நன்றி உங்களோட நேரத்தை முதல்ல கொடுத்ததுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச்.